என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க. இன்னைக்கு டிஜி கோல்டு தங்கமயில பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நெறைய டவுட்ஸ் வந்து இன்னமுமேவும் இந்த டிஜி கோல்டு பத்தி உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதுக்கு டோட்டலா ஒரு கிளியரிங் வீடியோ மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்க போது. நான் இப்போ வரைக்கும் டிஜி கோல்ட்ல எவ்வளோ பணம் வந்து சேர்த்துருக்கிறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னால வந்து சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கமிட்மெண்ட் ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னா தான் நம்மளால வந்து சேமிக்க முடியும். அப்படி கமிட்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு அப்படின்னா ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வேணும். என் கையில் இருக்கிறதோ ரூ. 100 200 அதை வச்சு நான் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு உங்களோட அந்த உள் மனசு சொல்கிறதும் என்னால் கேட்க முடியுது. அதுக்கு எல்லாத்துக்குமேவும் ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க. அது மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய மோட்டிவேஷன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தங்கமயில் டிஜிகோல்டை பற்றி ஏ டு இசட் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் டிஜிகோல்டு தங்கமயில் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிஜிகோல்டு ஆப் வந்து உங்களுக்கு காட்டும். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால இங்கே ஓப்பன் அப்படின்றது காட்டுது. இங்கே ரேட்டிங் வந்து பாருங்களேன், 4.9 ரேட்டிங் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போது எவ்வளோ பேர் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமேவும் நம்ம இன்றைக்கி பார்க்க தான் போகிறோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஓப்பன் பண்ண உடனேயும் சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால எனக்கு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்துருக்கிறேன் அப்படின்றத மட்டும் இதில் வந்து ஷேர் பண்ணுது. அதுக்கு முன்னாடி கேஒய்சி டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்கும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மூணையும் கொடுத்ததுக்கப்புறமா வெரிஃபை வந்து நம்ம பண்ணணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸ், நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படின்றது தான் அந்த பின்கோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் யாரை வந்து நாமினியாக கொடுக்க போகிறீங்க அப்படின்ற அந்த நாமினி டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறமா ப்ரூஃப் வந்து பேன் நம்பரும் ஆதார் நம்பர் இது 2 மட்டும்தான் இதுக்கான ப்ரூஃபை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்னது வந்து நியர்பை தங்கமயில் ஷோரூமாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தங்கமயிலில் மொத்தம் எவ்வளோ ஷோரூம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து கெஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோவோட லாஸ்ட்டில் தங்கமயிலுக்கு எவ்வளோ ஷோரூம் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி தங்கமயில் வீடியோ வந்து எப்போவும் ஷேர் பண்ணாலும் ஒரு கொஷின் வந்து மெயினாக வந்துடும். சென்னையில் தங்கமயில் இல்லை, நான் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிஜிகோல்டை ஜாயின் பண்ண சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டிஜிகோல்டில் நீங்கள் சேர்க்குற தங்கத்தை வந்து உங்களோட ஸ்கீம் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கஸ்டமர் கேரோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையவே கிடையாது. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிகோல்ட்லேருந்து கற்றுக்கிட்டேனோ கலெக்ட் பண்ணிக்கிட்டேனோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, எப்படி நம்ம வந்து அமௌண்ட் சேர்க்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே பார்த்துடலாமா? எதுக்கோ ஆப் வந்து நம்மளோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு வந்து இம்பார்ட்டனோ அதுக்கான ஒரு ஆப் இருந்துச்சுன்னா நல்லது தானே. அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தங்கமயிலோட டிஜிகோல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன, சில்வர் ரேட் என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். இதை நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம கோல்டு ரேட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்ற விஷயங்களையும் உங்களுக்கு வந்து கேதர் பண்ணிக்க முடியும். இல்லை ஏதோ ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி பே பண்ணுறதுக்கு ரைட்டான டைமா அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இது ஒரு பெஸ்ட்டு தானே. இதுக்காகவாது ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சேர்க்க ஆரம்பிக்கலாம். செகண்டாக வந்து மில்லிகிராமில் கூட நம்ம வந்து கோல்டு வாங்கி சேர்க்க முடியும். ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வித் பிக் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட கான்செப்டேவும். 100 ரூபாயில் உங்களோட தங்கத்தை வந்து சேர்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எப்படி வந்து 100 ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் ஆட் ஆகுது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 100 மில்லியில் தான் என்னால் வாங்க முடியும். அதுக்காக நம்ம வந்து பணம் சேர்க்கறதுக்கு நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்படி நீங்கள் அந்த பணம் சேர்ப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள்
இப்போது நெறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, என்கிட்ட வந்து நான் எல்லாத்துக்குமே ஆன்லைன் பேமெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்படி பணம் சேமிக்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்பப்பலாம் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்களோ, அப்ப உங்களால முடிஞ்ச 2 நாளைக்கு ஒருக்க கூட நீங்க ரூ. 100 அந்த மாதிரி வந்து ஷேர் பண்றது மூலமா உங்களுக்கான கோல்டு வந்து ஆட் ஆகும் இல்லையா? இதில வந்து 5% போனஸ் குடுப்பாங்க. இதுதான் எப்படி வந்து உள்ளே போகலாம் அப்படின்றத பார்த்துரலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்ற இதில் வந்து நீங்கள் ஜாயின் நவுன்னு கொடுக்கணும். ஜாயின் நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்கீம்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கும். இவங்கக்கிட்ட வந்து மொத்தம் 4 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. டிஜிகோல்டு தான் நம்ம வந்து 330 நாள். அந்த 330 நாளில் ஃபிக்ஸ்டாக பேமெண்ட் இல்லாமல் நம்மக்கிட்ட எப்பப்பெல்லாம் பேமெண்ட் இருக்கோ அப்பப்பெல்லாம் போடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. சூப்பர் கோல்டை பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 75% வந்து விஏல பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து தங்க மகள். தங்க மகளை பொறுத்த வரைக்கும் இப்போது சூப்பர் ப்ளஸில் வந்து நீங்கள் என்றைக்கு அமௌண்ட் போடுறீங்களோ அன்னைக்கான கோல்டை அன்னைக்கு தேதியில் வந்து நம்மளுக்கு அலாட்கேட் பண்ணுவாங்க. அதே இது தங்க மகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட்டை வந்து பேமெண்ட்டாகவே சேர்க்குற பிளான் இதுக்குமே 75% தான் விஏல ஆஃப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது. இப்போ எஃப்டிலலாம் போடுவோம்ல அதே மாதிரி கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. இதுக்குமே 75% வந்து விஏல பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டிஜிட் கோல்டை தான் பார்க்க போகிறோம். அந்த கோல்டு ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான டிஜிட்டல் பாஸ்புக் வந்து ஒன்று அலாகேட் ஆயிரும். டிஜிட்டல் பாஸ்புக் வந்து மேலே அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ரீடம் பண்ணும்போது. அதை பற்றி நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். மில்லிகிராமாவும் நம்மளோட தங்கத்தை சேர்க்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அது எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது நான் வந்து இன்றைக்கி ஒரு ரூ. 200 போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 200 போட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஆட் ஆகுது அப்படின்னா ரூ. 202. எனக்கான வெயிட் வந்து 0.030 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது. இதுதான் என்னோடய பெனிஃபிட். சின்ன அமௌண்ட் போடும்போது அதில் வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு அதிகமாக வந்து தெரியாது. நீங்கள் ஒரு பல்காக ஒரு ரூ. 1000 2000 போடும்போது தான் அதோட ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் நீங்கள் வந்து எனக்கு நான் ரூ. 100 போடுறேன் எனக்கு வந்து பெனிஃபிட்டே கிடைக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. லாஸ்ட் 330 நாள் முடியும் போது நீங்கள் இருக்கிற டோட்டல் பணத்தையும் நீங்கள் சேர்த்துருக்கிற கோல்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு புரியும். அதனால் இருக்கோ இல்லையோ இப்போது எதுவுமே இல்லைங்க. ரூ. 100 எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது செலவாயிரும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ரூ. 100 வாரம் வாரம் இப்போல்லாம் வந்து சீட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கோ. வார சந்தா போடுவாங்கல்ல அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு ரூ. 100 200 அந்த மாதிரி வாரம் வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக நான் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து பணம் சேர்க்கலாம். இன்றைக்கி தான் அமௌண்ட் போடணும் நாளைக்கு அமௌண்ட் போடக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அமௌண்ட் போடணுமா அப்படின்றது கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டுக்கலாம். மினிமம் ரூ. 100 மேக்ஸிமம் உங்களோட லிமிட் உங்களால் போட முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் பணம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்படி பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்க ஆரம்பிப்பீங்க இல்லையா, இந்த ஸ்கீமோட டைம் பீரியட் வந்து 330 நாள். முதல் நாள்லேருந்து 75வது நாள் வரைக்கும் 5% போனஸ் கொடுப்பாங்க. 76வது நாள்லேருந்து 150வது நாள் வரைக்கும் 3.75% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. 151வது நாள்லேருந்து 226வது நாள் வரைக்கும் 2% போனஸு. அதுக்கப்புறமா 226வது நாள்லேருந்து 300வது நாள் வரைக்கும் 0.75% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 20 நாளைக்கு அந்த 30 நாளைக்கு 300லேருந்து 330 நாள் வரைக்கும் எந்த விதமான போனஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு மாதத்தில் வந்து பல்காக அமௌண்ட் போட்டுட்டு எனக்கு போனஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது நம்மளோட தப்பு தானே. சில பேர் அப்படி தான் முதல்லாம் போட மாட்டோம், ஸ்கீம் முடிய போதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பணம் போடணும் அப்படின்னு நினச்சி சேர்ப்போம். அப்படி சேர்க்கறதுனால தப்பு கிடையாது. போனஸ் இருக்கோ இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களோட தங்கத்தை மட்டும் நீங்கள் சேர்க்கறதுக்கு பாருங்கள். இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு அது ஒரு பெரிய வேல்யூவாக மாறும் அப்படின்னு நினச்சி மட்டும் சேருங்க. இப்போது என்னோடய டைம் பீரியட் எனக்கு கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த ஸ்கீம் முடிய போகிற டைம் ஆயிடுச்சு. நவம்பர் 1 எனக்கான பர்ச்சேசிங் டேட் வந்து வந்துருச்சு. நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்றதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா டீட்டெயில்ஸாகவே புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு ரூ. 1000 போட்டு காட்டுறேன், 1100 போட்டிருக்கேன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மில்லிகிராம் வந்து. அப்போ தான் ஒரு சின்ன
0.00 மில்லி வந்து ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அமௌண்ட் அதிகமாக அதிகமாக தான் அது தெரியும்ல, இந்த அமௌண்ட்டுக்கு இந்த மில்லிகிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மில்லிகிராமோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதனால் 100 போது அது ரொம்ப ரொம்ப மில்லியாக இருக்கும். அதனால் அது கண்ணுக்கே தெரியாமல் தான் சேரும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பார்க்கும்போது தான் உங்களுக்கான பெனிஃபிட் வந்து தெரியும். நோ ஃபிக்ஸ்டு அமௌண்ட், இதில் இவ்வளோ தான் அமௌண்ட் போடணும், அவ்வளோ தான் அமௌண்ட் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள் கையில் எப்பப்போலாம் அமௌண்ட் கிடைக்கும் அப்போல்லாம் நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். 100 ரூபாயிலேருந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிப்பீங்க. அதிகபட்சம் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் உங்களால் சேமிக்க முடியும். இன்றைக்கி இதுதான் அப்படின்ற டார்கெட் எப்போவுமே கிடையாது. மந்த்லி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த டார்கெட்டில் நீங்கள் என்ன கோல்டை வந்து சேர்க்க போகிறீங்களோ 1 கிராம் 2 கிராம் இல்லை 1 சவரன் 2 சவரன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது எனக்கு கூட காட்டுச்சு பாருங்களேன். என்னோடய டார்கெட்டில் நான் வந்து அச்சீவ் பண்ண இது வந்து 2% தான். அப்போது நான் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறேன். இதை மாதிரி ரொம்ப பிக்கான டார்கெட்லாம் வச்சுக்காதீங்க. நம்மளுக்கு தெரியும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு டவுட்டுமே உங்களுக்கு வரும். இப்போ நான் 1 கிராம் தான் என்னோடய டார்கெட்டாக வச்சேன், அதை வந்து 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், திரும்பவும் என்னால் சேர்க்க முடியுமா இல்லை ஸ்கீம் க்ளோஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. இதுக்கான டைம் பீரியட் 330 நாள். அந்த 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடைக்காது. இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்துருக்குறீங்க, எவ்வளோ கிராம் வந்து நீங்கள் சேர்த்துருக்குறீங்க, ஆவரேஜாக கோல்டு ரேட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கான ஒரு கோல்டு ரேட்டையும் கொடுத்துருக்குறாங்க. பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பணம் சேர்த்துருப்பீங்க இல்லையா, அப்படி நீங்கள் பணம் சேர்க்கும் போது எவ்வளோ வந்து சேர்த்துருக்குறீங்க. நம்ம தங்கமயிலில் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த டிஜிகோல்டில் போட்டுக்கிறதுக்கு கொடுப்பாங்க. எனக்கு வந்து 300 வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய கோல்டு வந்து நான் சேர்க்க ஆரம்பித்தேன். என்றைக்கு நம்ம ஜாயின் ஆனோம், என்றைக்கு நம்மளுக்கு மெச்சூர் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமேவும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நான் வந்து எப்பப்போலாம் அமௌண்ட் போட்டிருக்கிறேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸுமேவும் இங்கே இருக்குது. இதே மாதிரி தான் நீங்களும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் என்னென்னைக்கெல்லாம் நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்க, அது வந்து அவங்களுக்கு சென்ட் ஆச்சு இல்லை உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்ற எல்லா விஷயங்களுமேவும் இதில் வந்து இருக்கும். இது வந்து 10/5 வந்து அச்சய தேதி அன்னைக்கு நான் வந்து அமௌண்ட் பே பண்ணேன். ஆனால் அதுக்கான அமௌண்ட்டு என்னோட டெபிட்லேருந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் போல் எனக்கும் வரல. ஒரு 1 or 2 டேஸில் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இருந்தாலும் அச்சய தேதி முடிஞ்சிருச்சல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அமௌண்ட் போடல. எனக்கு வந்து அப்போது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் எப்பப்போலாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் நான் அமௌண்ட் போட்டு எவ்வளோ 300 மில்லிகிராம் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்கீம் முடிய முன்னாடி 1 கிராம் வாங்குறதுக்கான இதை வந்து நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதம் பட்ஜெட்டில் கூட நான் 1 கிராம் வந்து டிஜிகோல்டில் எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதம் ஒரு 300லேருந்து 350 மில்லிகிராம் நான் வந்து பை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு எனக்கு டோட்டலாக 1 கிராம் வந்து வாங்குறதுக்கான பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டவுட்டுமே இருக்கும், மினிமம் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி. தங்கமயிலில் மினிமம் 1 கிராமில் தான் கோல்டு காயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். 1 கிராம்லேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அதுக்கும் கம்மியாக சின்ன சின்ன இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது, 1/2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தங்கமாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இந்த ஸ்கீமில். ஆப்ஷனல் டேட்டில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பணமாக கொடுத்து கோல்டாக வாங்க போகிறீங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பணமாகவே இருக்கும்போது அதுக்கான வேல்யூ கிடைக்காது. அந்த பணத்தை நீங்கள் தங்கமாக மாற்றி வச்சுக்கும் போது அதுக்கான வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்கும். இதை மட்டும் நினச்சிட்டு இப்போவேவும் தங்கமயிலோட டிஜிகோல்டில் உங்களுக்கான சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஜிட்டலாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஃபிசிக்கலாக கோல்டை வந்து வாங்கிக்க முடியும். இது எதுக்காக நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, சவர்ஜின் கோல்டு பாண்ட் இதுவுமே நம்ம டிஜிட்டலாக தான் நம்ம அமௌண்ட்டை பே பண்ணுறோம். அவங்க கொடுக்க போகிற அமௌண்ட்டும் டிஜிட்டலாக தான் இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம என்ன தான் டிஜிட்டலில் அமௌண்ட்டை பே பண்ணாலும் நம்ம ஜுவல்லரியாவோ இல்லை கோல்டு காயின் எதுவாக வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதோட டார்கெட் டைம் பீரியட் எவ்வளோ? 330 நாள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. காயின் ஆர் ஜுவல்லரி எது வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.
ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் விஏ எவ்வளோ போடுறாங்களோ அந்த விஏவாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் ரெண்டையுமே நம்ம பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஸ்கீமில் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி விஏ உள்ள ஜுவல்லரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்க்ளூடிங் இந்த ஸ்கீம் வந்து கிடையவே கிடையாது. ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்கீமில் உள்ள நம்ம எவ்வளோ கோல்டு வந்து சேர்த்துருக்குறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு அதிகமாக போகும்போது நீங்கள் விஏ அண்ட் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா விஏக்கான அமௌண்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து கம்பல்சரியாக ஜிஎஸ்டி வந்து பே பண்ணியே ஆகணும். காயினை பொறுத்த வரைக்கும் 3%லேருந்து விஏ ஸ்டார்ட் ஆகுது. ஜிஎஸ்டி எப்பவும் போல் 3%. அது எங்கே வாங்கினாலும் நம்ம 3% வந்து பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வரும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஷோரூம் இல்லை, நான் இருக்கிற ஊரில் ஷோரூம் இல்லை, நான் இருக்கிற மாவட்டத்தில் ஷோரூம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு மொபைல் நம்பர் வந்து கஸ்டமர் கேரோட மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்டுட்டு எப்படி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் நம்பர் மட்டும் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இது வந்து தங்கமயிலோட டிஜிட் கோல்டு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. அதுலேருந்து தான் அந்த மொபைல் நம்பர் எடுத்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டிஜிட்டலாக பாஸ்புக் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா பாஸ்புக் நம்பர் அப்படின்னு சொல்லி. அந்த பாஸ்புக் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கோல்டை வந்து ரீடம் பண்ண முடியும். அந்த பாஸ்புக்கோட நம்பரும் வேணும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் டிஜிட் கோல்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரும் வேணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அதை கலெக்ட் பண்ணுற அன்னைக்கு, நீங்கள் சேர்த்த கோல்டை கலெக்ட் பண்ணுற அன்னைக்கு உங்களுக்காக அந்த நீங்கள் ஷோரூம் போனதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போது ரீடம் கொடுக்க தரல அப்படின்னா ஷோரூம் போய் ஷோரூமில் உள்ளவங்க கிட்ட மொபைல் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே ரீடம் பண்ணி உங்களுக்கான கோல்டை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஜுவல்லரியை வந்து காட்டுவாங்க. அப்படி இல்லை நான் வந்து ஷோரூம்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா மினிமம் கோல்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். மினிமம் 1 கிராம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்களோட லிமிட். இப்போவேவும் உங்களோட ஸ்மார்ட்டாக உங்களோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தங்கமயிலுக்கு வந்து 58 ஷோரூம் வந்து இருக்குது. சென்னையில் ஷோரூம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, டி நகரில் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கீம் முடிகிற நேரத்தில் சென்னையில் வந்து ஷோரூம் கண்டிப்பாக இருக்கும். தங்கமயில் பற்றின டிஜிட் கோல்டு சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதையும் தாண்டி வேறு ஏதாவது டவுட் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் கேளுங்க, ஷேர் பண்ணிடலாம் அதையுமேவும். இப்போது உங்களுக்கு கிளியர் அண்ட் கிறிஸ்பியாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இது மூலமாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போவேவும் தங்கமயிலோட டிஜிட் கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட சேவிங்ஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன நீங்களே சேவ் பண்ணல, எங்களை சேவ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறது கரெக்டான விஷயந்தான். ஒவ்வொருத்தவங்களோட சிச்சுவேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோடய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால் என்னோடய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேவிங்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுதான் எல்லாருக்குமேவும் பெட்டராக இருக்கும். அவங்க பண்ணல இவங்க பண்ணலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் நினச்சி உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.